செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட 2 அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் செஞ்சிருக்காங்க. ஒன்று, டாஸ்மாகில் இவங்க எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டால் உங்களுக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லைன்னா இடி உள்ளே வர முடியாது. அக்டோபர் 14 சாயந்தரம் போலீஸ் கோர்ட் நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு கோர்ட் லீவ் ஆகஸ்ட் 15 முழு நாள் 36 மணி நேரம் உள்ளே வச்சு 50 கோடி ரூபாய்க்கு போஸ்ட் டேட்டட் செக்கை வாங்கிக்கிட்டாங்க. இதுக்கு நடுவில் இடி உள்ளே போய் அவர் வீட்டிலேருந்து அன்அக்கௌண்டட் கேஷ் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சமும், அது தவிர இவரிடம் வெவ்வேறு ப்ராப்பர்ட்டிகள் 450 கோடிக்கு மேலே எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இவரை கொண்டு போய் வச்சு பண்ணதன் பின்னால் நிழல் துணை முதலமைச்சர் ரதீஷ் இருப்பதாகவும், கர்நாடகாவில் ஜனார்தன் ரெட்டி என்ற இன்றைக்கு பாஜகவில் இருக்கிற தலைவருக்கு 7 வருஷ தண்டனை கிடைச்சிருக்கு. இந்த தீர்ப்பு வந்த உடனே தான் திமுகவும் பயந்தடித்து துரைமுருகனை இதில் இந்த கனிம வளத்திலிருந்து சட்டத்துக்கு மாற்றியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து மாத்திரம் ஒரு நாளைக்கு 4000 லாரிகளில் கிரானைட்டுகள் கடத்தப்படுகிறதுன்னு. இடி உள்ள வரணும்னா எஃப்ஐஆர் இருக்கணும். எஃப்ஐஆரே போடாதீங்க அப்படின்னு வச்சிட்டு இருக்காங்க. ட்ரோன்ஸ் வழியாக எடுத்த ஜிபிஎஸ் மேப்பு. ரெண்டாவது, அவங்க யூஸ் பண்ண அந்த லாரிகள், அதில் இருக்கிற ஜிபிஎஸ் மேப் எத்தனை முறை அது போயிட்டு வந்திருக்கு. ஒரு ட்ரிப்புக்கு இத்தனை லோடு அடிக்கலான்னா அதை கணக்கு பண்ணி 4800 கோடி ரூபாய்க்கு இந்த 5 மாவட்டத்தில் மணல் அள்ளப்பட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி வழக்கில் டிரைவர், கண்டக்டர் மற்றும் ஒர்க் ஷாப்பில் இருக்கிற ஊழியர்கள்னு சொல்லி 2000 பேரை இப்போ விட்னஸாக சேர்த்து அந்த 2000 பேரை விசாரிக்கணும்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்பன்னு சொல்லியிருக்கிறது 1500 வருஷம் ஆகும். அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கையெழுத்து போட்டு லெட்டர் போயிருக்கு. ஸோ இது எல்லாம் இப்போ இடி எப்படி உள்ள வரும். ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இடி ரிலேட்டபிளாக சில நாட்கள் அந்த கேஸ் ரொம்ப பரபரப்பாக போனாலும் தற்பொழுது இடியில் இருந்த அதிகாரிகள் நிறைய பேர் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் வந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட 2 அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. இந்த விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? வழக்க திசை மாற்றுறதுக்காக பண்ணுறாங்களா, இல்லை வழக்கம் ஃபுல்லாக ஊற்றி மூதுறதுக்கான ஏதாவது வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கா எப்படி? அதாவது மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அதிகபட்சம் 3 வருஷம் தான் ஒரு இடத்துல இருக்க முடியும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுவார்கள். மத்திய மாநில ரெண்டுலேயுமே 3 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து இருக்க முடியாது. ஸ்கூல்ஸ்னால் 5 வருஷம் நினைக்கிறேன். மற்றபடி 3 வருஷத்துக்கு மேலே இருந்தால், ஈவன் பேங்க்கில் கூட இருந்தால், அவர்கள் தன்னுடைய கஸ்டமரோடெல்லாம் பழகிக்கிட்டு சில ஹெல்ப் பண்ணிடக்கூடுங்கிறதுனால பண்ணுவாங்க. ரெக்கார்டு ஃபுல்லாக எழுதி வச்சுருப்பாங்க. அதனால அடுத்தவர் தொடர முடியும். இதில் பெரிய மாற்றம் இருக்காது. நீங்கள் சொன்னதுக்கு ஆல்டர்னேட்டாக திரும்பினா இவங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்களோ, இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணுங்கிற மாதிரி அனுபவப்பட்டவங்கள அனுப்பிச்சிருக்கலான்னு பார்க்கலாம். பட் எதுங்கிறது இப்போ பார்க்கணும். ஆனால் இப்போ 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று, டாஸ்மாகில் இவங்க எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டால் உங்களுக்கு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லைன்னா இடி உள்ளே வர முடியாது. ஏற்கனவே 2 வழக்கில் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு அப்பீல் உரிய வேலைகள் இடி செஞ்சிட்டு இருக்கு. ஒன்று பின்னி வழக்கு. பின்னி லேண்டு 19 ஏக்கர் லேண்டுக்கு 50 கோடி ரூபாய் நான் லஞ்சம் கொடுத்துருக்கேன்னு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷன் உதயகுமார் அஃபிஷியலாக அவருடைய ஸ்வோன் அஃபிடவிட் கொடுத்துருக்காரு. அதை வச்சு இது மெட்ராஸ் ஹைகோர்ட் வழக்கு காரணம் காட்டி 2019 போட்ட கேஸுக்கு 2024 பிப்ரவரியில் இவங்க டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போட்டுச்சு. உடனே பிப்ரவரியில் இவங்க போய் ரெய்டு பண்ணால் 280 கோடி ரூபாய் லேண்ட்மார்க் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மொரீஷியஸ்லேருந்து உங்களுக்கு பணம் ஊழலாக வந்திருக்கு, மணி லாண்ட்ரிங் செய்யப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் மே மாதம் என்ன பண்ணுறாங்க, அந்த 50 கோடி கொடுக்கப்பட்ட லிஸ்ட்டில் இது பல பேருடைய இப்போ எம்பி, எம்எல்ஏ அப்படின்னு இனிஷியல்ஸ் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இப்போ மெட்ராஸ் கார்பரேஷனை சேர்ந்தவர்கள் இதுக்கு ரோடு இதுக்கு அப்படின்லாம் கொடுத்து மொத்தம் 50 கோடி. அதில் ஒரு நபருடைய பேர் PKS அப்படின்னு இருக்கு. அது 99% PK சேகர் பாபுவை குறிக்கிறதுன்னு பலர் பார்த்தாங்க. அவர் தான் மாட்டி விடுவோமோ என பயந்தோ என்னமோ மே மாதம்
கீழ் நீதிமன்றத்தில் டிவிஎஸ்சி போய் இந்த வழக்கை நாங்கள் விசாரிச்சிட்டோம், இதில் ஒன்றும் மேலே கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை, அதனால் மூடுகிறோம்ன்றாங்க. அந்த நீதிபதி இதை ஏற்கும் முன்னால் போய் உயர்நீதிமன்றத்தில் போய் அந்த எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ அதனால 280 கோடி வெளிநாட்டிலிருந்து மணி லாண்டரிங் ஆன வழக்கு மூடி கிடக்கு. அதே மாதிரி இன்னொரு வழக்கு, அதில் ரத்தீஷ் இன்வால்வ்டுன்னு வேற சொல்கிறாங்க. அது ஓஷன் ஸ்பேஸ் ரியாலிட்டிங்கிற கம்பெனியில் உங்களுக்கு 2 பார்ட்னருக்குள்ள சண்டனையில் அந்த இன்னொரு நபர் ஸ்ரீராம் என்பவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குற இந்த பீட்டர் என்பவர் போன வருஷம் அக்டோபர் 14 சாயந்தரம் போலீஸ் கோர்ட் நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு கோர்ட் லீவ் ஆகஸ்ட் 15 முழு நாள் 36 மணி நேரம் உள்ள வச்சு 50 கோடி ரூபாய்க்கு போஸ்ட் டேட்டட் செக்கை வாங்கிக்கிட்டாங்க. இதுக்கு வழக்கு போட்டு வழக்கு நடந்து கொண்டிருந்த நிலையில் அவருடைய பாதிக்கப்பட்ட பீட்டருடைய வழக்கறிஞராக இன்னைக்கு தமிழக அரசின் வழக்கறிஞராக உள்ள PS ராமன் ஆஜராகி என்னுடைய கட்சிக்காரர் ஒரு நாள் முழுக்க போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு மிரட்டி 50 கோடிக்கு செக் வாங்கிட்டான்னாங்க. ஆனால் இப்போ அவுட் ஆஃப் கோர்ட்டில் முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு கேஸை முடிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் இடி உள்ளே போய் அவர் வீட்டிலேருந்து அன்அக்கௌண்டட் கேஷ் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சமும், அது தவிர இவரிடம் வெவ்வேறு ப்ராப்பர்ட்டிகள் 450 கோடிக்கு மேலே எடுக்கப்பட்டிருக்குன்னு இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இவரை கொண்டு போய் வச்சு பண்ணதன் பின்னால் நிழல் துணை முதலமைச்சர் ரத்தீஷ் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பல சேனலில் பேசுகிறாங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் 450 கோடிக்கு சொத்து இருக்குன்றாங்க. அந்த கேஸில் 280 கோடி மணி லாண்டரிங். ஆனால் எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணதுனால ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இல்லைன்னு இடி மாட்டிகிட்டு இருக்கு. இப்போ டாஸ்மாகில் டிவிஎஸ்சி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுது அப்படிங்கிறத எதிர்த்து வழக்கு போட்டு அந்த தேதிக்கு அப்புறம் மார்ச் 6, 7, 8 ரெய்டுக்கு அப்புறம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கேன்னு டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இதை தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விழுப்புரம் ஒரே ஒரு கடையில் 7 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட இது கணக்கில் வராத சரக்குன்னா 5000 கடைக்கு எவ்வளோங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இதை தாண்டி சார் இவங்க டிவிஎஸ்சி போட வேணாம் சார். கோயம்புத்தூரில் திருப்பூர் பக்கத்தில் கோடாங்கிபுரங்கிற ஒரு ஊரில் ஒரு குவாரி நடந்துட்டுருக்கு. அந்த குவாரியில் கொடுத்த அளவு, ஒரு குவாரி தோண்டணும்னு சொன்னால் மணல் குவாரின்னு சொன்னால் 0.9 மீட்டர்ஸ் தான் தோண்டலாம், 3 அடி. மணல்னா 5 அடி, கல்லுன்னா 5 அடி. இவன் 5 அடி தோண்டலாங்கிற இடத்துல 50 அடி தோண்டிட்டு இவனுக்கு கொடுத்தது போல பக்கத்தில் இருக்கிற இப்போ பல ஏரியாக்கள் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய மதுராந்தகம் ஏரி அளவுக்கு பெருசாக எடுத்திருக்கான் அப்படின்னு அவனுடைய இடத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரனோ யாரோ ஒருத்தன் உண்ணாவிரதம் இருக்க கலெக்டர் வந்து பார்த்துட்டு அவனுக்கு கொடுத்த லைசன்ஸை கேன்சல் செய்கிறார். அங்கே உடனே அன்றைக்கு நீர்வளத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறார், நீர்வளத்துறை செயலாளர்னு ஒரு ஜெயகாந்தன் என்பவரை அனுப்புகிறார். அவர் 78 கோடி ரூபாய்க்கு அதிகமாக எடுக்கப்பட்ட அந்த நபரிடம் 10 கோடி ரூபா ஃபைனை போட்டுட்டு, அதுவும் நீங்கள் ஃபோன்லாம் மொபைல் வாங்கினீங்கன்னா எப்படி கட்டுவீங்க, ஏதோ நம்மக்கிட்ட 10,000 ரூபா மொபைலுக்கு ஒரு 3000 ரூபா கட்டிட்டு மாதம் 1000 ரூபான்னு கட்டுறோம், மொத்தமாக கட்ட, அது மாதிரி இஎம்ஐயில் கட்டலான்னு திருப்பி சட்டவிரோதமாக அனுமதிக்கப்பட்டதை விட பல மடங்கு எடுத்தவனுக்கு அவன் எடுத்ததில் 10% ஃபைனை போட்டுட்டு அதை கூட இஎம்ஐயில் கட்டு அப்படின்னு கொடுக்குறார். இதை எதிர்த்து வழக்கு போட்டப்ப இதை எதிர்த்து அவன் யார் கொள்ளை அடித்தவன் கேஸ் அப்பீல் போக, நீ எடுத்திருக்கிறது 78 கோடி, அவர் வெறும் 10 கோடி போட்டிருக்கார், அந்த கனிம வளத்துறை அதிகாரி தவறு செய்துள்ளார், உனக்கு மொத்த 78 கோடியும் ஃபைன் போடலாம், அந்த கலெக்டர் மிகச்சரியாக செயல்பட்டுள்ளார் அப்படின்னு பாராட்டியிருக்கு. அவனுக்கு அந்த லைசன்ஸ் எடுத்தது கரெக்டுன்னு சொல்லியிருக்கு. இது முதல் இன்சிடென்ட் இல்லை, இதே மாதிரி ஒன்று திருநெல்வேலியில் நடந்திருக்கு. அந்த ஒரு மீட்டிங் நடக்குது, கல்குவாரியெல்லாம் நீங்கள் மூடி வச்சிட்டீங்களா, எப்போ திறப்பீங்க அப்படின்னு அப்பாவும் அன்னைக்கு திருநெல்வேலி எம்எல்ஏவாக இருந்த திமுக எம்பியாக இருந்த ஞானதிரவியமும் மிரட்ட, இல்லை சார் விசாரணை நடக்குன்னுலாம் சொன்னால், இல்லை கல்குவாரி இல்லாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு மக்கள் முன்னாடி கலெக்டர் மிரட்டப்பட்டார். அப்பாவும் திமுக அதுக்கப்புறமாக இதே மாதிரி இதே கனிம வளத்துறை அதிகாரி திரு ஜெயகாந்தன் வர, அவர் ஃபைன் போட கலெக்டர் போட்டதிலிருந்து 10%க்கும் கீழே போட்ட இதே மாதிரி இஎம்ஐ கொடுக்குறார். இப்போ இந்த வழக்கில் ஃபைன் போட்டால் இது அங்கேயும் வேலிடிட்டி ஆகும். அதே கல்லிடைக்குறிச்சியில் மணல் அள்ளுறது பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கல்குவாரி. மணல் அள்ளுறதுல நான் எம்சாண்ட் தயாரிக்கிறேன், ஃபேக்ட்ரி தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு லைசன்ஸை வாங்கிட்டு யாருன்னு பார்த்தால்
இது இது இருக்கு இல்லையா, நம்ம சபரிமலை இருக்கிற மாவட்டத்துக்கு பேர் பதனம்திட்டா மாவட்டம்னு பேர். அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த கத்தோலிக்க சர்ச்சின் பாதிரியார் மனுவேல் ஜோசப்ங்கிற ஒரு லைசன்ஸ் வாங்கி அளவிற்கு அதிகமாக மணல் அள்ளியுள்ளார்னு 10 கோடி ரூபா ஃபைன் போட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்து அவர் பண்ணிட்டாருன்னு சொல்ல ஆர்ச் பிஷப் உட்பட 6 பேர் அரெஸ்ட் ஆனாங்க. அந்த வழக்கெல்லாம் இப்போ மூடிட்டு இருக்கு. இப்போ ஒரு 15 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்நாடகாவில் இன்றைக்கு பாஜகவில் உள்ள ஜனார்தன் ரெட்டி, அவர் அந்த காலத்தில் ஆந்திராவில் திரு ஒய்எஸ்ஆருடைய அப்பா சாமுவேல் ராஜசேகர் ரெட்டி கிட்ட லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு இது குவாரி அள்ளலில் செய்ததற்கு 7 வருடம் தண்டனை பெற்றிருக்கிறார். இந்த தீர்ப்பு வந்த உடனே தான் திமுகவும் பயந்தடித்து திரு துரைமுருகனை இதில் கனிம வளத்திலிருந்து சட்டத்துக்கு மாற்றியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இது கல்குவாரியில் வந்திருக்குன்னா, அதுவும் கல்குவாரி தான் கர்நாடகா வழக்கம், இன்னைக்கு திருப்பூரில் வந்திருக்கு. இப்போ ஏற்கனவே அறப்போர் இயக்கம் நான் திருநெல்வேலியில் கேஸ் போட்டிருக்காங்க, 800 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட இடத்துல ஃபைன் போடலைன்னு. இதே மாதிரி கிருஷ்ணகிரியில் எடுத்துக்கிட்டால், கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து மாத்திரம் ஒரு நாளைக்கு 4000 லாரிகளில் கிரானைட்டுகள் கடத்தப்படுகிறதுன்னு லாரி உரிமையாளர் சங்கம் சொல்லியிருக்கார். அதை இண்டி கூட்டணியைச் சேர்ந்த முன்னாள் எம்பி திரு டாக்டர் செல்லகுமார் அவர்கள் 25,000 கோடி ரூபாய் ஆண்டிற்கு கிரானைட்டுகள் கிருஷ்ணகிரியிலேருந்து கர்நாடகாவுக்கு போகுதுன்னு சொல்லியிருக்கார். இப்போ இது எல்லாம் ரெக்கார்டில் தான் இருக்குது. ஆனால் எதுக்குமே எஃப்ஐஆர் போட்டால் தான் பிரச்சனை. ஏன்னா திமுக ஒன்றை தெரிஞ்சுக்கிச்சு, சிபிஐ உள்ளே வரணும்னு சொன்னால் மாநில அரசோ கோர்ட்டு தான் சொல்ல முடியும். இடி உள்ளே வரணும்னா எஃப்ஐஆர் இருக்கணும். எஃப்ஐஆரே போடாதீங்க அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பூர் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எஃப்ஐஆர் இல்லை, ஒருவர் போட்ட கம்ப்ளைண்ட்டில் வந்திருக்கு. இப்போ நம்ம இடிக்கு வந்தோன்னு வச்சுக்கோங்க, மணல் கடத்தலில் இவங்க 5 டிஸ்ட்ரிக்டில் மாத்திரம் எடுத்தது 38 கோடி ரூபாய்க்கு பில்லு போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் கணக்கில் எடுக்கப்பட்ட மண்ணின் அளவு 38 கோடி. ஆனால் ஐஐடி மெட்ராஸை வச்சுக்கிட்டு ஒன்று ட்ரோன்ஸ் வழியாக எடுத்த ஜிபிஎஸ் மேப்பு, ரெண்டாவது அவங்க யூஸ் பண்ண அந்த லாரிகள், அதில் இருக்கிற ஜிபிஎஸ் மேப் எத்தனை முறை அது போயிட்டு வந்திருக்கு, ஒரு ட்ரிப்புக்கு இத்தனை லோடு அடிக்கலான்னா அதை கணக்கு பண்ணி 4800 கோடி ரூபாய்க்கு இந்த 5 மாவட்டத்தில் மணல் அள்ளப்பட்டு இருக்கு. ஆனால் அரசுக்கு 38 கோடி தான் கணக்கு காட்டியிருக்குன்னு இருக்காங்க. இப்போ அதுக்கெல்லாம் இன்னும் ஒழுங்கான எஃப்ஐஆர் போடலை, வெறும் இஎஸ்ஐஆர்ல சொல்லியிருக்காங்களே தவிர, இன்னைக்கு இடி நீங்கள் கேட்டீங்களே, இடி மாற்றி இருக்குன்னு சொன்னால் லீகலாக இதையெல்லாம் எப்படி சட்டத்தில் கொண்டு போய், ஏன்னா இடியுடைய ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க மணி லாண்டரிங்கில் மாத்திரம்தான் வர முடியும். அவங்களோட அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை, அவங்க சந்திக்கக்கூடிய அக்யூஸ்ட் எல்லாருமே மிகப்பெரிய பணக்காரர்கள். யார் அவங்களுக்காக அப்பியர் ஆவான்னு சொன்னா, கபில் சிபல், அபிஷேக் மனு சிங்வி, இன்னும் பல பேர்கள் உங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு வந்தால் 40-50 லட்சம். அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, டெக்னிக்கலாக இது இடி எப்படி வரலாம், இடி இதுக்கு வரக்கூடாது, மாநில சுயாட்சி, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுனால டெக்னிக்கலாக லீகலாக இதை ப்ரூவ் பண்ணிட்டு டேக்கிங் இட் டு த லாஜிக்கல் எண்ட் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறாங்க. செந்தில் பாலாஜி வழக்கில் அவர் 3 அந்த அதிமுக பீரியட் வழக்கில் 3 பிரிவான வேலைக்கு ஆள் எடுத்தார். ஒன்று இன்ஜினியர்ஸ் லெவல், அதில் 14 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கார். 10 லட்ச ரூபா ஒருத்தட்ட வாங்கியிருக்காருன்னா அவர் வருமானத்திற்கு அதிகமாக சேர்த்ததுன்னு சொல்லப்பட்டதே 1.34 கோடி தான். அப்போ இந்த 14 பேருடைய வழக்கை தனியாக விசாரித்தால் 14 நாளில் முடிஞ்சு போயிடும். ஆனால் அதற்கு பிறகு உள்ள டிரைவர், கண்டக்டர் மற்றும் ஒர்க் ஷாப்பில் இருக்கிற ஊழியர்கள்னு சொல்லி 2000 பேரை இப்போ விட்னஸாக சேர்த்து அந்த 2000 பேரை விசாரிக்கணும்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்பன்னு சொல்லியிருக்கிறது 1500 வருஷம் ஆகும். கபில் சிபல் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னது, சார் இவங்க எல்லார் பேரையும் போட்டு லிஸ்ட்டு போட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அவங்கள விசாரணைக்கு கூப்பிடணுன்னே ஜனவரி 26க்கு மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் திமுக ஆட்சியில் இருக்குமான்னு தெரியாது, அதனால் அமைச்சராக இருக்கலாம்னு சொன்னார். ஸோ இப்போ இந்த 11 பேர் தனியாக பிரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த 14 பேர் சூப்பர் ஜேஇ போஸ்ட்டுக்கு ஏஇ போஸ்ட்டுக்கு மாத்திரம் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 15 நாளில் திரு செந்தில் பாலாஜி வழக்கம் முடிக்க முடியும். செந்தில் பாலாஜி கட்டியுள்ள வீடை பற்றி நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். அந்த இடம் 2.8 ஏக்கர். அந்த இடத்து அடிமனையை பேங்க்கில் வச்சு 30 கோடி கடன் வாங்கினது செந்தில் பாலாஜியுடைய தம்பியின் மாமியார் வெறும் 12 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினதாக பண்ணியிருக்காங்க. 60 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி 12 லட்சம் ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அதில் மணி லாண்டரிங்கா என்னன்னு. ஸோ இது போல் திரு துரைமுருகன் வழக்காக இருக்கட்டும், ஒவ்வொன்றும். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, போன வாரம் டிவிஎஸ்சி அதிமுகவின் ஒரு அமைச்சர், இது ஆரணியை சேர்ந்த அமைச்சர் ஒருத்தரை ரைடு பண்ணாங்க. அவருடைய
மகன் பெயரில் அவர் நடத்தும் சிபிஎஸ்இ பள்ளி மற்றும் அவரோட பிரைவேட் லிமிடெட் அதையெல்லாம் இவருடைய வருமானத்திற்கு அதிகமான சொத்துல சேர்த்துருக்காங்க. அப்போ துரைமுருகன் சார் பேரில் அவர் வாங்கின லேண்டை மாத்திரம் தான் கணக்கு பண்ணாங்க. நான் சொன்னேன் ஒரே ஒரு ஃபேக்ட்ரி பில்டிங் மாத்திரம் கணக்கு பண்ணால் 12 கோடி வரும், வருமானத்துக்கு 3 கோடின்னு. ஆனால் அந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் ட்ரஸ்ட் பேரில் இருக்கிற ஸ்கூல்ஸு காலேஜஸ் எடுத்தால் ஒரு காலேஜில் 10,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருந்தால் 10 கோடி. 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு காலேஜ்னா மினிமம் இத்தனை பிரான்ச்சு, இத்தனை ஒர்க் ஷாப்பு, இல்லை இது லைப்ரரி, இல்லை இது எல்லா பிரிவுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 கோடிக்கு மேலே சொத்த வரும். அது பொன்முடியாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், சன்ஷைன் பள்ளி. அப்போ சன்ஷைன் பள்ளியில் இருக்கிறதெல்லாம் இது ஸ்டாலினோட சேர்க்க முடியுமான்னு தெரியல. இது ஏன்னா இப்போ தெளிவாக அதை பண்ணியிருக்காங்க. அதனால இது எல்லாமே மிக நிச்சயமாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திரு நேருவுடைய கேஸில் அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங்கில் இது லஞ்சம் வாங்கி கொடுத்தது அவருடைய தம்பின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மூர்த்தியுடைய டிபார்ட்மெண்ட்டில் அவர் அது மாதிரி 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வாங்கி போஸ்டிங் போடுறாருன்னு அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கையெழுத்து போட்டு லெட்டர் போயிருக்கு. ஸோ இது எல்லாம் இப்போ இடி எப்படி உள்ளே வரும் அடுத்த 8 மாதத்தில். என்னால் 24 பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வந்தப்போ மோடி சொன்னார், தமிழகம் 2 விதமாக மாட்டிக்கொண்டிருக்கு. ஒன்று திமுக நடத்தும் போதை மருந்து கலாச்சாரம், இரண்டாவது கொள்ளை ஊழல். போதை மருந்து கலாச்சாரத்தை அடியோடு அழிப்பேன், இந்த ஊழல் செய்த பணத்தை கடைசி பைசா வரை மீட்பேன் இருக்காரு. இன்றைய இடி மாற்றம் அதை நோக்கி போகும் என பார்க்கலாம். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.